என்ன சார்? இல்லை சார், இப்போ ஒருத்தர டிடி கேஸில் அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. பிடிச்சிட்டு வந்து எஸ்ஐ சார் பிடிச்சிட்டு வந்தாரா? பிடிச்சிட்டு வந்தவர் எதுக்கு இங்கே வச்சு கேஸ் போடுறீங்க? ஏன் மிஷின் உங்ககிட்ட வச்சிருக்கீங்க? அங்கே நிற்கிற ஒருத்தர் ஏன் மிஷின் இல்லை? அங்கே நிற்கிற ஒருத்தர் ஏன் மிஷின் இல்லை? சார் அங்கேயே கேட்டதுக்கு தான் அங்கேருந்து இங்கே கூட்டு வந்து கேஸ் போடுறீங்க. ஏன் அங்கேருந்து இங்கே கூட்டு வந்து கேஸ் போடுறீங்க? சார் அதான் சார் கேட்குறேன். ஏன் சார் குடிக்கிறதுக்கு தானே அங்கே போறீங்க? அங்கே வந்து ட்ரிங்க் பண்ணுறது குடிக்கிறதுக்கு தானே போறீங்க. அப்போ நீங்கள் அங்கே போயிருக்கணும். நீங்கள் அங்கே போயிருக்கணும். உங்களுக்கு தேவையான உங்களுக்கு சார் அப்போ உங்களுக்கு அப்போ எங்கே நீங்கள் எங்கே வச்சு குடிக்கிறீங்களோ அங்கேக்கு மட்டும்தான் நாங்கள் பதில் சொல்ல முடியும். அங்கேருந்து நீங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் எங்கே கூட்டு வந்து வண்டி வாங்கி வச்சுருக்கீங்க? யார் என்ன கூட்டு என்ன பிடிக்கிறாங்க? பப்ளிக் ஒருத்தர பிடிச்சிருக்கீங்க. அவர் இங்கே தான் வராரு. வண்டி எதுக்கு இங்கே வாங்கி வச்சிருக்கீங்க? இப்போ நீங்க வீட்டுக்காரன்னு சொன்னார்ல, இப்ப சொல்லுங்க. என் வீட்டுக்காரர் அவருன்னு சொன்னீங்கல்ல, இப்ப சொல்லுங்க. அவர் என் வீட்டுக்காரன்னு சொன்னீங்கல்லங்க, இப்ப சொல்லுங்க. அவர் என் வீட்டுக்காரா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா அவர் என் வீட்டுக்காரரு? ஏன் இவ்வளவு சப்போர்ட் பண்றேன்னா, ஒரு பப்ளிக்கா அங்க இருந்து இங்க குடிச்சிட்டு வந்தா தெரியுதுல, அங்கேயே வச்சு நீங்க கேஸ் போடுறதுனால ஏன் போடல? யாரு? நீங்க தானே சொன்னீங்க அவர் ஓட்டின்னு வந்தாருன்னு. அப்ப ஏன் நீங்க என்கிட்ட சொன்னீங்க அவர்கிட்ட நான் வண்டி கொடுத்து நான் அவர் தான் ஓட்டின்னு வந்தாருன்னு? எதுக்கு அங்க பிடிச்சிங்க கூட்டு வந்தீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? லலிதா ஜுவல்லரி வாசல்ல வச்சு என்கிட்ட பேசினது நீங்க தான். நான் தான் வண்டி ஓட்டின்னு வரல, அவர் தான் வண்டி ஓட்டின்னு வந்தாருன்னு என்கிட்ட சொன்னது நீங்க. இல்ல இல்ல, நான் என்ன கேட்டேன்? நான் உங்ககிட்ட தெளிவா தானே கேட்டேன். அங்க இருந்து வண்டி ஏங்க இங்க எடுத்துன்னு வந்தீங்கன்னு கேட்டேன். அவர் தாமா ஓட்டின்னு வந்தாரு. அவர் வண்டியை நாங்க ஏமா எடுத்துன்னு வர போறோம்னு கேட்டீங்க. அப்புறம் சரிங்க, அவரை ஓட்டின்னு வர சொல்லுங்க. அவரு நீங்க ஏங்க அங்கேயே வச்சு செக் பண்ணல? அங்கேயே வச்சு செக் பண்ணல? எனக்கு அது தேவை. ஏங்க தேடி நீங்க வரீங்க? மிஷின் அங்க வச்சு நீங்க எங்க பிடிக்கணுமோ அங்க வச்சு தானே நீங்க செக் பண்ணணும். ஏன் ரூல்ஸ் இல்ல? எதுக்கு நீங்க முதல்ல வண்டியை வாங்கி வச்சுக்கிறீங்க? அவரு குடிக்கவே இல்லைன்றாரு. இவரு குடிக்கவே இல்லை. இவர் வண்டியை எடுத்துன்னு வந்தீங்க. இவர் குடிக்கல சார். இவர் வண்டி ஏன் சார் எடுத்து வந்தீங்க? ஏங்க நீங்க கூட்டு வந்து உங்ககிட்ட வண்டியை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு பப்ளிக்கை நிக்க வச்சு நீங்க செக் பண்ணுவீங்க. நாங்க வெயிட் பண்ணோம் இல்ல? அவர் பப்ளிக்கை கூட்டு வந்து அவர் குடிச்சிருக்காரா இல்லையான்னு ஒரு 3/4 மணி நேரம் ஒரு வயசான ஒருத்தரை கூட்டு வந்து நீங்க செக் பண்ணுவீங்களா? இப்படிதான் நீங்க செக் பண்ணுவீங்களா? நீங்க சொல்லுங்க. அவர் யாரு? இவர் வந்து குடிச்சிருக்காரா இல்லையா நான் பாக்கணும். அதானே சார் அவர் நான் பார்க்க சொல்ல சார். அவரு இங்க வந்து கிட்டத்தட்ட 25 நிமிஷம் ஆகுது. 25 நிமிஷமா ஒரு வண்டி கூட்டு வந்து. இப்ப அவர் குடிச்சு இருந்தா என்ன பண்ணலாம்ன்றீங்க? யாரு? இவரு சார் நான் குடிச்சிருக்காரா குடிக்கலையான்றது இல்ல. அவரு பப்ளிக் அங்க இருந்து ஏன் இங்க கூட்டு வந்தீங்கன்னு நான் கேக்குறேன். கூட்டு வந்ததா கேஸ் போடுவாங்க. ஏன் கூட்டு வந்து கேஸ் போடணும்? வேற எப்படி கேஸ் போடுவாங்க? சார் நீங்க முதல்ல ஏன் பார் வாசல்ல நின்னு பிடிக்கிறீங்க? பார் வாசல்ல யாரை நின்னு பிடிக்கிறீங்க? வேற அங்க தான் நின்னு பிடிக்கிறீங்க. நீங்க அங்க தான் நின்னு நீங்க ஒண்ணு புடிய சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்? குடிச்சிட்டு குடிக்காமயே நீங்க வந்து செக் பண்றதுக்கு 20 நிமிஷம் நிக்க வைக்கிறீங்களான்னு கேக்குறீங்க. இவரு குடிச்சிட்டு நான் சொல்றேன். ஏங்க நான் சொல்லுங்க அந்த பதில. அவர் சொன்னார் இனிமேல் தான் நான் செக் பண்ணவே போறேன்னு. நாங்க செக் பண்ணியாச்சு. இல்ல இல்ல செக் பண்ணியாச்சு. செக் பண்ணியாச்சு. பில்லு கொடுக்க தான் லேட் ஆகும். அப்ப அவர் சொன்னாரு பில்லு கொடுக்க தான் லேட் ஆகும். ஒண்ணா இது பண்ணாதீங்க. இல்ல இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க. இப்ப அவர் ஏங்க அப்படி சொன்னாரு? நான் என்ன சொல்றேமா? குடிக்கலனா நீங்க போயினே இருங்க. குடிக்க வரைக்கும் இருங்க. அதுக்கு எதுக்கு நான் 25 நிமிஷம் ரோட்ல நிக்கணும்? குடிக்கலனா நான் போறதுக்கு நான் 25 நிமிஷம் குடிக்காதவங்க யாரனா இருக்காங்களா? அவங்கள சொல்லுங்க. இவங்க குடிக்கல நான் வேஸ்டா நிக்கறாங்க யாரனா இருக்காங்களா? நான் கேட்டது ஒரே கேள்விதான். அவர் குடிக்கலன்னு அவர் சொல்றாரு. அவர் வந்து குடிச்சிருக்காரு நான் சொல்றாங்க. ஏங்க அவர் குடிச்சிருக்காரு நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க என்ன சொன்னீங்க? அவர் குடிச்சிருக்காருன்னு சொல்றீங்கல்ல. உங்க எஸ்ஐ தான் சொன்னாரு. இது வரைக்கும் நான் செக்கே பண்ணல. பில்லு வந்து இருங்க நான் சொல்றேன். நான் காமிக்கிறேன். நான் வீடியோ வந்து அவர் குடுத்துருவாங்க. அவர் குடிக்கலனா பில்லு ஊதுனா பில்லு வராது. ரைட்டா? அதுக்கு நீங்க நான் சொல்றேன். இருங்க. இங்க வச்சு தாங்க ஊத முடியும். எதுக்குங்க? ஏங்க குடிச்சிருக்காருன்னா ஊதி தான் ஆகணும். ரைட்டா? இப்ப நாங்க ஊதி 20 நிமிஷம் நிக்க வச்சு அவர் குடிக்கல அப்படின்னு வந்தா நீங்க கேளுங்க. ஏங்க அத நீங்க ஃபர்ஸ்டே தெரிஞ்சுக்கணும்ல. ஏன் செய்யறீங்க நான் கேக்குறேன். அத நீங்க கேட்காதீங்கமா. கரெக்ட்டா ப்ரொசீஜர் படி கரெக்ட்டா போடுங்க. இதான் ப்ரொசீஜரா? அரை மணி நேரம் நிக்க வைக்கலாங்க. யாரும் வைன் ஷாப்ல குடிக்கலாங்க. வைன் ஷாப்ல இருந்து யாரும் குடிக்கல. நீங்க வண்டி சாவியை வாங்கி கூட்டிட்டு வந்து நான் சொல்றேன். ஏங்க உங்க எஸ்ஐ கொடுத்த ஸ்டேட்மென்ட் நான் உங்களுக்கு பதிலா சொல்றேன். உங்களுக்கு தேவை ஆன்சரா ஆர்குமெண்டா? உங்க எஸ்ஐ சொன்ன ஆன்சரா நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு தேவை ஆன்சரா. எஸ்ஐ பதில் சொல்வாரா நீங்க பதில் சொல்வீங்க? அப்ப எஸ்ஐ சொன்னது கரெக்ட்டா நீங்க சொன்னது கரெக்ட்டா? நீங்க இப்ப எஸ்ஐ சொன்னது கரெக்ட்டா நீங்க சொன்னது கரெக்ட்டா? ஒரு
அசௌகரியமான சூழ்நிலை கிரியேட் பண்றீங்க. நான் என்ன அசௌகரியமான சொல்றேன்? சூழ்நிலையில நான் நீங்க சொல்றேன், தான் free-ஆ விடுங்க. அசௌகரியமான சூழ்நிலையை இப்ப கொண்டு நீங்க வந்து நீங்க இவருக்கு வந்து நிக்கிறீங்க. பிடிக்கலன்றீங்க. யாரு இவர் வந்து பிடிக்கலன்றீங்க. அவர் குடிக்கிறாரா இவர் நீங்க குடிக்கிறாரா என்னத்துக்கு நான் பேசுறீங்க? கேக்குறேன். என்ன உங்களோட கன்சர்ன் என்ன? ஏங்க அங்க புடிச்சிருக்கீங்க எங்க அங்க பிடிச்சிருக்காங்க? பார்க்கு பக்கத்துல இருந்து 20 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் யார் புடிச்சிருக்கீங்க. சொன்னா? யார் சொன்னாங்க? யார் சொன்னா? சொல்லுங்க, யார் சொன்னா? புடிச்சவங்க தான் யாருங்க சொன்னா? புடிச்ச ரெண்டு பேருமே தான் இவரா யார் ரெண்டு பேருமே தான் சொல்றாங்க. யாரு புடிச்சா? 20 மீட்டர்ஸ் வாசல்ல புடிச்சாங்களா உங்கள? ஏங்க புடிச்சு இங்க பாருங்க. ஏங்க நீங்க புடிச்சிருக்கீங்களா? ஹலோ நீங்க புடிச்சிருக்கீங்களா? ஆமாமா இருங்க எஸ்ஐ ஆன்சர் கேளுங்க. இல்ல எஸ்ஐ சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட இருக்கு. நான் அந்த நாளை காலையில ஸ்டேட்மெண்டாவே கொடுக்குறேன். புடிக்கலனா பிரச்சனை ஐயோ கிடையாது. நான் இப்ப எதுவுமே சொல்ல. நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, உங்க எஸ்ஐ சார் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருல்ல. நான் ரெண்டையுமே கல்ல கமிஷனர் ஆபீஸ்ல கொடுக்குறேன். சரிங்களா? கன்சர்ன் என்ன? கன்சர்ன் என்னன்னா, நீங்க அங்க புடிச்சிருக்கீங்க, அங்கேயே மிஷின் வச்சு செக் பண்ணாம ஒருத்தரை கூட்டிட்டு வந்து இங்க வரைக்கும் கூட்டு வந்து நீங்க 20 நிமிஷம் 25 நிமிஷம் நிக்க வச்சு அவரை செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் எல்லாமே ஆக்ஷன் எடுப்பேன். கேட்டா என்கிட்ட ஒரு மிஷின் தான் இருக்குன்னு சொல்றீங்க. பார் வாசல்ல நீங்க ஏன் நிக்க வச்சு பார் வாசல்ல யாரும் பிடிக்க அங்கதான் மாட்டாங்க. புடிச்சிருக்கீங்க. பார் வாசல்ல யாரும் பிடிக்க மாட்டாங்க. அப்புறம் எங்க இருந்து பார் வாசல்ல யாரும் பிடிக்க மாட்டாங்க. என்ன பண்ண கோயில் வாசல்ல இருந்து கூட்டு வந்தாங்களா? ஏங்க, இதுதான் தப்பு. ஏங்க, இந்த மாதிரி பேசாதீங்க. இந்த மாதிரி பேசாதீங்க. பார் அப்ப பக்கத்துல உங்ககிட்ட சந்துல இருந்து எஸ்ஐ பேசுறது சார் கூட்டு வந்தாரு. அப்ப உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட் நான் வீடியோ ஆகும். நீங்க என்ன கலாய்க்கிற மாதிரி சார், பேசுறீங்க? நான் வீடியோ ஃபுட்டேஜ் இல்ல கொடுக்கணுமா? கலாய்க்கிற மாதிரி சார், நான் பேசுறீங்க. வீடியோ ஃபுட்டேஜ் கொடுக்குறேன். அதுக்கும் கோயில் வாசல்ல இருந்து கூப்பிட்டு பாரோட பக்கத்துல அதை இருந்து எடுத்து தான் கொடுங்க, அதை எடுத்து கொடுங்க. நான் அதே காலைல சப்மிட் பண்றேன். முடிச்சிருங்க. நான் அதே காலைல கோயில் சப்மிட் வாசல்ல இருந்து பண்றேன். குடிச்சாங்களான்னு கேக்குறீங்க. இல்லப்பா, நீங்க பார் வாசல்ல இருந்து குடிக்கலன்னு நீங்க தான் ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க. சரி. குடிச்சேன்னு சரி. எஸ்ஐ ஒத்துக்கிறாரு. அப்ப புடிச்சா புடிச்சேன்னு சொல்லுங்க. நீங்க வந்து குடிச்ச- கோயில் வாசல்ல இருந்து சார், கூப்பிட்டு வராங்கன்னா ஆமா அப்ப என்ன சார், குடிச்ச எஸ்ஐ அர்த்தம்? ஒத்துக்கிறாரு. செக் பண்ணவே இல்லைன்னு இது வரைக்கும் ஒரு இன்னொரு எஸ்ஐ ஒத்துக்கிறாரு. ஆனா நீங்க தான் புதுசா வந்து ஏங்க, நான் உங்களுக்கு பார் வந்து வாசல்ல உங்களுக்கு குடிக்கல, ஆன்சர் நான் வேணும்னா இங்க வந்து செக் இல்லங்க பண்ணல. இங்க பாருங்க. உங்களுக்கு ஆன்சருக்காக நான் சொல்றேன். நீங்க ஆர்கியூமென்ட் பண்றதுன்னா நான் எனக்கு ஏன் சார் ஆர்குமெண்ட்? ஏன்னா உங்ககிட்ட சட்டம் இருக்கு, உங்க கையில அதிகாரம் இருக்கு, நீங்க என்ன கரெக்டா வேணாலும் நாங்க பண்ணலாமே. நடந்துக்கிறோம். தவறு இதுல ஆமா ஒண்ணும் சார், இல்ல. நீங்க தவறு ஒண்ணும் இல்ல. கரெக்டா நடந்துக்கீங்க சார். உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்க கேஸ் போடுங்க, நான்